Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு நம்ம கூட மேடம் இருக்காங்க. மேடம் ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Creta. மெயினாவே ஒரு பிகினர்ஸ்க்கு அதுவும் குறிப்பா ஃபீமேல் டிரைவர்ஸ்க்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்னா என்னால் வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்மால் வெஹிக்கிளில் தான் கற்றுக்க முடியும், எனக்கு லார்ஜ் வெஹிக்கிளில் ஒரு பிகினர் என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டை நம்ம எஸ்யூவி செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிளில் நேரோ மார்க்கெட் ரோட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் பீக் டைமில் அவங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். இது வந்து ஒரு மித்து தானே தவிர எந்த ஒரு பிகினர் டிரைவர்ஸாலையும் பெரிய வண்டியில் கற்றுக்க முடியாதுலாம் கிடையாது. எந்த வண்டியாக இருந்தாலும் கரெக்டாக நமக்கு கான்செப்ட் மெத்தடாலஜி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணிடலாம். இப்போ மேடம் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடாலஜி வச்சு எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரோட்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் இருக்கும். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ்ல லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நாலு பக்கமும் நம்ம பார்க்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இப்போ லெஃப்ட்ல ஒரு எக்ஸிட் ரோடு இருக்கு. இந்த ரோட்ல இருந்து எந்த வெஹிக்கிள் வேணா வரலான்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போனோம். அப்போ நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஹையர் ஸ்பீட்ல இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணணும். யாரான சடனா உள்ள வந்தாங்கன்னா நம்மளோட பிரேக் சடனா இருக்கும். Speed control, wide view of road analyzation. Steering control, both the hands தான் ஹோல்ட் பண்ணுன்றத நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். லிட்டில் பீஸ் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்பும் போது மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். நடுவில் ஒரு ஒயிட் லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம தாண்டக்கூடாது. மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ரெட் டிஷர்ட் அவர் வந்து நம்ம ஃப்ரேம்குள்ள இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரேம்லேருந்து அவர் வெளியில போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ஹார்ன் பண்ணிட்டு அவர் போகல அப்படின்னா நம்ம லிட்டில் பீஸ் ஆஃப் ரைட் மினிமம் ஸ்பேஸ்ல ரைட் மிரர் பார்த்துட்டு திருப்பணும். மிரர் அப்சர்வேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லிட்டில் பிட் ஆஃப் ரைட் ஆர் லெஃப்ட் நம்ம திருப்பும் போது கம்பல்சரியா மிரர் பார்த்துக்கணும். 100% நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஆன் தி ரோட்ல இருக்கணும்ன்றத நம்ம மேம் கிட்ட சொல்லியிருக்கோம். லெஃப்ட் ரைட் வைடா பார்க்கணும், மிரரும் பார்க்கணும். அதே சமயம் அவங்களோட ஃபோக்கஸ் ஃப்ரண்ட்ல ஆன் தி ரோட்ல இருக்கணும். பின்னாடி யாரானா ஹார்ன் அடிக்கிறாங்க, அவங்க ஓவர்டேக்கிங் கேட்கறாங்கன்னா நம்ம லெஃப்ட்ல வந்து லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு அவங்களுக்கு வழி கொடுத்துடணும். ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக்கிங். நம்மள யாரும் ஓவர்டேக் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறாங்க, மர்ஜ் பண்றதுக்கு நிக்கிறாங்க, டர்ன் பண்றதுக்கு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல எஸ் ஆர் நோ தியரி. ஒன்னு அவங்கள நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அலோ பண்ணிடணும், இல்லைன்னா ஹார்ன் பண்ணி அவங்கள நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். எங்க பிரேக் பிரஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம ஸ்மூத்தா தான் பிரேக் பிரஸ் பண்ணணும், சடனா பிரேக் பிரஸ் பண்ணக்கூடாது. பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவங்க பிரேக் பிரஸ் பண்றதுக்கு. சோஃபார் நம்மளோட ஸ்டூடெண்ட் டிராவல் பண்றது செகண்ட் கியர்ல கிளச் கண்ட்ரோல்லே தான் டிராவல் பண்றாங்க. அவங்க வச்சிருக்கிறது டீசல் வேரியன்ட், அதனால ஆக்சிலேஷன் கொடுத்தா கொஞ்சம் எனார்மஸ் பவரா இருக்கும் இன்ஜின். அதனால கிளச்சிலே டிரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரோட்ஸ்ல தேவைப்பட்டா ஃப்ரண்ட்ல கேப் கிடைச்சதுன்னா தேர்ட் போட்டுக்க சொல்லியிருக்கேன். இனிஷியலா ஒரு பிகினர்ஸை வந்து நம்ம ஸ்பீடு மூவ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஸ்பீட்ல அவங்க டிரைவ் பண்ணாலே போதும். இந்த விஷயம்லாம் அப்பதான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமையும்னா, சடனா யாரான உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பதட்டத்துல பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டர் அழுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஸ்பீடை கரெக்டா கண்ட்ரோல்ல போயிட்டு லெஃப்ட் ரைட் நல்லா பாருங்க, மிரர் பாருங்க, ஃப்ரண்ட்ல டிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸா டிராவல் பண்ணாதீங்க, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே டிராவல் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க ப்ராக்டிகலா ஆன் தி ரோட்ல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கும். அதே மாதிரி பின்னாடி யாரான ஹார்ன் பண்றாங்கன்னா நம்ம அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுக்க கூடாது. நம்மளோட கம்ஃபர்டபிள் ஸ்பீட்ல நம்ம போகலாம். நமக்கு எங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்ப லெஃப்ட்ல வந்து அவங்களுக்கு வழி விட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டா போறோம். நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் அது அவங்க ரிப்பீட்டடா இதே மாதிரி ரோட்ஸ்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், ஒரு வெஹிக்கிள் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், அடுத்த வெஹிக்கிள் என்ன பண்ண போறான், திரும்ப போறானா, நிக்க போறானா, நம்மளோட ஃப்ரேம்குள்ள தானே வெஹிக்கிள் இருந்தா எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், நம்ம வெஹிக்கிளுடைய லெஃப்ட் சைடு ஃப்ரேம் வந்து எதனா வெஹிக்கிளுக்கு க்ளோஸா போகுதா, இது எல்லாமே வந்து ஒரு பிகினரா இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிராவல் பண்ணும்போது மட்டுமே தான் தெரிய வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு க்ளோஸா போய் கட் பண்ணக்கூடாது, நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். இப்போ இந்த டூ வீலர் இங்க நிக்கிறாருன்னா அவரோட ஃப்ரேம் தெரியற இடத்துலயே அவங்க வெளியில கொண்டு வந்துடணும் அவங்களோட லெஃப்ட் சைட் போனட்டை.
அவங்க லெஃப்ட் ஃப்ரேம் க்ளோஸா போய் அவங்க கட் பண்ணாங்கன்னா டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால க்ளோஸா போய் எப்பயுமே கட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. Hyundai Creta SUV செக்மெண்ட் வெஹிக்கிள்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லாம என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்ணியிருக்காங்க. நீங்க ரிசல்ட்டும் நீங்க பார்த்திருக்கீங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, வெஹிக்கிள் என்ன சைஸா இருந்தாலும் என்ன செக்மெண்டா இருந்தாலும், அது ஸ்மால் வெஹிக்கிளா இருக்கட்டும், ஹேட்ச்பேக்கா இருக்கட்டும், செடானா இருக்கட்டும், எஸ்யூவியா இருக்கட்டும், எம்யூவியா இருக்கட்டும், என்ன செக்மெண்டா இருந்தாலும் நம்ம கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சிடணும். எந்த ரோட்ல என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாவே அதை ஹேண்டில் பண்ணிடலாம். மேடமும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஒரு கூல் மைண்ட் செட்ல டிரைவ் பண்றாங்க. நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த இடத்துலயுமே அவங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பின்னாடி ஹார்ன் பண்ண டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ரோட மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். லேன் கரெக்டா ஃபார்மேஷன் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் லேன்ல தான் மூவ் பண்ணணும். கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் overtaking மேம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்ணணும், சிட்டி கார் ட்ரைனர்ஸ்ல அப்ரோச் பண்ணுங்க. நீங்க ஒரு இடத்துல டிரைவிங் கத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்டை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆன் தி ரோட்ல பிராக்டிகலா மூவ் பண்ணுங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வியூவர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கத்துக்கணும்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ.